இப்போது சிலருக்கு பெரிய லிஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் இந்த திருமண பந்தத்தில். முதல் கல்யாணம், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், இவங்கள டைவர்ஸ் பண்ணியாச்சு, 4வது கல்யாணம்னு. இப்படி கல்யாணம் இவங்களுக்கு ஒன்று ஒத்து வராத இன்னொன்றுன்ட்டு இப்படி போகிறவங்களுக்கு ஒரு முத்திரை தான் குத்தணும். ஃபஸ்ட் ஹேண்டு, செகண்ட் ஹேண்டு, தேர்ட் ஹேண்டு அப்படின்ட்டு. அதை அப்படியே அவங்களுக்கு பட்டங்க சுட்டியே அனுப்பணும். ஏன்னா இவங்கள பார்த்து இன்னும் 4 பேர் அதே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறது உண்டு. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நபர்கிட்ட எல்லா விதமான குணங்களும் இருக்காது. எல்லா விதமான குணமும் வேணும்னா அது தனித்தனி ஆளுகிட்ட தான் வேணும். அதுதான் பாஞ்சாலிக்கு ஐவர் கிடைச்சது இந்த கதையே. அவ கேட்ட அந்த 5 குணமும் 5 பேருக்கிட்ட இருந்தது. அப்படிதான் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கேட்கக்கூடிய அனைத்து குணமும் ஒரே நபர்கிட்ட இருக்காது. இதை ஒரு திருமண பந்தத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படி தான் வாழணுன்ற ஒரு கோட்பாடு இருக்கும்போது அதையும் மீறி வாழ ஆசைப்பட்டீங்கன்னா அது கண்டிப்பாக திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே வராது. இப்படியாப்பட்டவங்க நீங்கள் சுதந்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுங்க எப்படி வேணாலும். ஆனால் மேரேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதில் திணிச்சு நீங்கள் 1, 2, 3ன்னு போகிறது மிகப்பெரிய தவறு. இதை மற்றவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி நடக்கிறது இன்னும் பெரிய தவறு தான்.